ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சத்தான ஆரோக்கியமான பச்சை பயிரில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணியாரம் செஞ்சு சாப்பிட போகிறோம். கிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பச்சை பயிரெலாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷலான பச்சை பயிரில் செஞ்ச பணியாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகம் இருக்கும் இதில். இந்த மாதிரி பச்சை பயிரை பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். லைட்டாக பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அப்படின்னா வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் எடுத்தால் போதும். நம்ம அதிகமாக வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா பணியாரம் சுடும்போது நமக்கு கருகும். அதனால் நம்ம வெல்லம் பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரணும். வாசனைக்காக 2 ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுட்டு வெல்லத்தை லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரோடு சேர்த்துருங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா பணியாரம் கொஞ்சம் மொறுன்னு வரணும். அதுக்காக தான். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது நல்லா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இட்லி மாவு மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் தோசை ஊற்றுற மாதிரி நல்ல பதமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரக்கல்லை சூடு பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் சேர்த்துட்டு அதை சிம்மில் வச்சுருங்க. முழுக்க இந்த பணியாரம் நீங்கள் சிம்மில் வச்சே இதமான தீயில வச்சே நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கு உள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இந்த பச்சை பணியாரம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.